எல்லாரும் வாங்க, நம்ம செட்டிநாட்டு சைட் ஸ்பெஷலான ஒன் பாட் ரைஸ்னு கூட சொல்லி நம்ம இதுக்கு பேர் வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அரிசியும் பருப்பும் சாப்பாடு தான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அடுப்பை பற்ற வச்சு கடாய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் குக்கர் சூடானதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துட்டு, இதுக்கு பெருசாக ஸ்பைசஸ் அது இதுன்னு ஆட் பண்ண வேண்டியது இல்லைங்க. வெறும் ஜீரகம் மட்டும் போதும். ஜீரகம் பொரிஞ்சோடனே வெங்காயம் கருவேப்பிலை ஒன்றா போட்டு வதக்கி விட்டுட்டு, வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூண்டு தட்டி வச்சுருக்கோங்க, மிக்சியில் போடலை, தட்டி வச்சது போட்டு வதக்கிட்டு, நம்ம வீட்டில் தான் தக்காளி பொறுக்கி போட்டுருவாங்களே, அதனால மோஸ்ட்லி டிஷ்ஷுக்கு அரைச்சே ஊற்றிடுறதுங்க இந்த பிள்ளைங்களுக்காகவே. இதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். வதக்கி விட்டுட்டு மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு தண்ணி ஊற்றிடணுங்க. நம்ம எப்போவும் சமைக்கிற மாதிரி 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம்ல, அதே ரேஷியோ தான் இருக்கும். நான் 1 டம்ளர் சாப்பாட்டு அரிசி பருப்பு அரை இது போட்டிருந்தேன். அரிசி கழுவிட்டு அந்த அரிசி நல்லா இது பண்ணி வாஷ் பண்ணி வச்சதுக்கப்புறமேல தேவையான அளவு தண்ணியை அந்த அரிசி மேலேயே ஊற்றி வச்சுட்டேன். அந்த தண்ணியை ஊற்றி தண்ணி கொதி வந்த கையோட அரிசியும் பருப்பும் நம்ம ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை ஒன்றா போட்டுட்டு மல்லித்தலை வெட்டி போட்டுட்டு லைட்டாக பாயில் ஆகி அந்த கொதி வரும் பாருங்கள், அந்த சமயம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடணுங்க. மூடி மேலேயும் ஆவி வரணும், அப்புறம்தான் விசில் போடணும். அப்போ தான் கேஸ்கட் ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா தெரிஞ்சிடும். நம்ம அதை கவனிக்காமல் போட்டோம்னா குக்கர் வெடிச்சிரும். சரிங்க, இப்போ 5 விசில் விட்டேங்க. ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஸ்டீம் குக்கர் விசில் வரப்பே நல்ல வாசனைங்க. ஓப்பன் பண்ணும்போது இன்னும் ஒரு நல்ல வாசனை. அரிசியும் பருப்பும் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுங்க. எல்லோரும் வாங்க சாப்பிடலாம். நாங்கள் கொஞ்சம் இப்படி கொழ கொழன்னு இருந்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும் சூட்டோட.